பிரச்சனை இந்த மனுஷனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த மனுஷனை விட்டு கொடுக்காத ரசிகர்களும் இங்கே இல்லை. ஒன்றிய அரசு நேஷனல் அவார்டு கொடுத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு வேறு மாநில படத்துக்கு மத உணர்வு தூண்டும் விதமாக சீன்ஸ் இருக்குது, அதிகமாக வைலன்ஸ் இருக்குது, அதிகமான அரசியல் வசனம் இருக்குது. இதனால தான் நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கலன்னு சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. இதுதான் தன்னோட கடைசி படம்னு சொல்லியும் வளர்ந்து வரும் ஒரு நடிகனை போட்டிக்கு வச்சு டேக்கா போட் வச்சு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதை நியூஸ்ல ட்ரெண்டிங்கும் பண்ணிட்டு கடைசியில் படத்தை படமாக பாருங்க, இது அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான அரசுன்னு சத்தியமா தெரியல. தன்னை ஏற்றி விட்டவங்களையும் தூக்கி விட்டவங்களையும் என்னைக்கு துரோகம் பண்ணதில்லை அவர். இவர் படத்துக்கு அரசியலும் ஒன்றும் புதுசு இல்லை. தலைவா, காவலன், இப்ப ஜனநாயகன், இது ஏற்கனவே அவருக்கு நடந்த விஷயங்கள் தான். ஆனால் இவ்வளோ பெரிய ஹீரோக்கே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, நாளைக்கு புதுசாக ஒரு கிரியேட்டருக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? இப்போ இதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். வெற்றி யாருக்கும் எளிதாக வராது, அதை துருத்தி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னவர் நிரூபித்தவர் தான் தளபதி விஜய். 33 வருஷத்துக்கு முன்னாடி விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு இன்னைக்கு தளபதியாக உயர்ந்திருக்காரு. வேறு யாராவது அவரோட இடத்துல இருந்திருந்தா இவ்வளவு விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருந்தா ஃபீல்டில் இருந்திருப்பாங்களான்றதே சந்தேகம் தான். ஆனால் இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆறா வரப்போகிறோம் இல்லை, இந்த அளவுக்கு செலிப்ரேஷனோ எக்ஸ்பெக்டேஷனோ இருக்க போகிறதும் இல்லை. அவர் இந்த நிலைமைக்கு உயர்ந்தது அவரோட உழைப்புக்காக, தாழ்மைக்காக, அந்த நெவர் எவர் கிவ் அப்ன்ற ஆட்டிடியூடுக்காக. தளபதி விஜய் நம்ம கிட்ட சொல்கிற மெசேஜ் ஒன்றே ஒன்று தான். யார் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும், யார் உன்னை கேலி பண்ணாலும் உன் வேலையை ஒழுங்காக பண்ணு, அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டே வா. ஒரு நாள் மறந்தவங்க கூட உன்னை பாராட்ட வருவாங்க. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர். இந்த படம் ஒரு நாளும் தள்ளி போக போக இந்த படத்தோட வெற்றி அதை உறுதிப்படுத்துது அப்படின்னு நான் சொல்லலை. தமிழ் சினிமாலேயே இருக்கிற செலிப்ரிட்டிஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுறோம். ஜனநாயகன் வருவான், வெல்லுவான், வெற்றி வாகை சூடுவான்.